ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நோவோ நார்டிஸ்க் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லேருந்து ஃபார்மா வேகன்சி வந்திருக்கு. அதுவும் பெங்களூர் லொக்கேஷனில் வந்திருக்கு. அதை பற்றி தான் முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோவோ நார்டிஸ்க் இது மல்டிநேஷ்னல் ஒரு ஃபார்மா கம்பெனி. இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இன்சுலின் மேனுஃபேக்சரிங் பண்ணின்னு இருக்காங்க. வேர்ல்டு வைடில் இருக்கிற 99% இன்சுலினை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இந்த நோவோ நார்டிஸ்க்கு தான். அவங்ககிட்ட இருந்து தான் ஒரு மெடிக்கல் ரைட்டர் ஜாப் வந்திருக்கு. அந்த ஜாபுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் உள்ளே போய்டும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெடிக்கல் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்டகரி கிளினிக்கல் டெவலப்மெண்ட்டு. லொக்கேஷன் பெங்களூர், கர்நாடகா, இந்தியா. இங்கே தான் பெங்களூரில் தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டு கிளினிக்கல் ரிப்போர்ட்டிங் யூனிட். அதாவது கிளினிக்கலில் நடக்கக்கூடிய, அந்த நோவோ நார்டிஸ்கோட கிளினிக்கல் லெபார்ட்டரியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நீங்கள் ஃபைல் பண்ணி ஒரு விதமான டாக்குமெண்ட், அவங்க ஃபார்மெட் வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோடு பண்ணி அண்டு என்னென்ன இன்டர்ன் என்னென்ன வந்திருக்கு, என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, எத்தனை வெளியே போயிருக்கு, 1 by 1 நீங்கள் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் உங்களோட கிளினிக்கல் மெடிக்கல் ரைட்டிங்கோட மெயின் ரோலு. பொசிஷன் இருக்குது பாருங்கள். என்ன பொசிஷனோட இன்னும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்ஃபார்மிங் மெடிக்கல் ரைட்டிங் டாஸ்க் ஆஃப் ஹை காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆக்டிங் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜர். யுவர் ரோல் வில் பி involve planning, development, overseeing regulatory document across all phases of clinical development. ஸோ கிளினிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது. ஆல் ஃபேஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களோட மேஜர் ரோலே இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா, கிராஜுவேட் இன் பிஹெச்டி ஆர் எம்எஸ்சி ஆர் எம்ஃபார்ம் ஆர் ஈக்குவலண்ட்டு இருந்தால் போதும். எம்ஃபார்ம் கேண்டிடேட் எலிஜிபிள். அண்டு முக்கியமான விஷயம், 10 வருஷத்துக்குள்ளே, ஓகேங்களா, 1 to 10 years, லெஸ் தென் 10 years நீங்கள் மெடிக்கல் ரைட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்கப்படும். அதில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கணும்னா, ரெகுலேட்டரி மெடிக்கல் கோடிங் இன்க்ளூடிங் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட் CSR, ப்ரோட்டோகால்ஸ், இன்வெஸ்டிகேட்டர் ப்ரௌன்ச்சஸ் IB, இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ஃபார்ம், கிளினிக்கல் சம்மரிஸ் அண்ட் கிளினிக்கல் ஓவர்வியூ. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற எல்லா விதமான டீட்டெயிலும் நீங்கள் 1 by 1 படித்து பாருங்கள். லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி பெங்களூர் லொக்கேஷனில் தான் இருக்குது. நோவோ நார்டிஸ்க் பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இருக்குது பாருங்கள். 100 வருஷமான ஒரு மல்டிநேஷ்னல் க்ரானிக் டிசீஸ் கம்பெனி. தொடர்ந்து க்ரானிக் டிசீஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லை, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுவாங்களே, டயபெட்டிக், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸு. அதுக்கான மெடிசனை தயாரிக்கக்கூடிய ஒரு மேஜரான மல்டிநேஷ்னல் ஒரு கம்பெனி. 63,000 எம்ப்ளாயி அரவுண்ட் த வேர்ல்டு ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பை ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு MNC கம்பெனிக்கு எடுத்து போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். காண்டாக்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். அப்ளை நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஐடியை இங்கே க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அக்கௌண்ட் நோவோ நார்டிஸ்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். இதை வந்துச்சு பாருங்கள், மெடிக்கல் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு 309074. இங்கே உங்களோட CV அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு 1 by 1, ஓகேங்களா, நீங்கள் என்ன இமெயில் ஐடி ரீடைப்பு சூஸ் பாட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு 1 by 1 ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கேட்டுக்க எல்லா விதமான டாக்குமெண்ட்டும், ஸ்டார் மார்க்கில் போட்டிருக்க எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இந்த இடத்துல சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டன் மெயிலில் தான் உங்களை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயிலில் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன, அதாவது கால் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. டைரக்ட் இன்டர்வியூவா இல்லை ஆன்லைன் இன்டர்வியூவான்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு மெயில் பண்ணிவிடுவாங்க. யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாபை மறக்காமல் வாங்கிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் தேவைப்பட்டால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மெடிக்கல் ஃபார்மா ரிலேட்டடாக பண்ண ஒவ்வொரு ஜாபும் உங்களுக்கு ஈஸியாக வந்தடையும். அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.